வணக்கம் மக்களே, UAE அணியை ஊதி தள்ளிட்டாங்க இந்திய அணி. என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆசிய கோப்பை 2025 தொடருடைய 2வது லீக் போட்டியில ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக டாஸ் வென்ற இந்திய அணி முதல்ல பந்துவீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க. முதல்ல களமிறங்கிய ஐக்கிய அரபு அமீரக அணியில ஓபனர்கள் மட்டுமே ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சிருப்பாங்க. சராபு 22 ரன்களை எடுத்த நிலையில முகமது வசீம் 19 ரன்கள் சேர்த்தாரு. மற்ற எந்த ஐக்கிய அரபு அமீரக பேட்டருமே 3 ரன்களுக்கு மேல தாண்டல. வந்த வேகத்துல நடைய கற்ற வேலையில தான் இருந்தாங்க. இறுதியா அமீரகம் அணி 13.1 ஓவர்கள் முடிவுல 57 ரன்கள் மட்டுமே சேர்த்து ஆல் அவுட்டும் ஆயிட்டாங்க. குல்தீப் யாதவ் 7 ரன்கள் விட்டு கொடுத்து 4 விக்கெட்ஸை கைப்பற்றிய நிலையில சிவம் தூபேவும் அபாரமா பந்து வீசி 4 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாரு. ஹார்திக் பாண்டியாவுடைய பந்து வீச்சு மட்டுமே எடுபடல. அவர் ஒரே ஓவர்ல 10 ரன்கள் விட்டு கொடுத்து செமையா சொதப்பிட்டாரு. அடுத்ததா இலக்க சேஸ் பண்ண களமிறங்கிய இந்திய அணியில ஓபனர் அபிஷேக் சர்மா தொடர்ச்சியா அதிரடி காட்டி 16 பந்துகள்ல 2 பவுண்டரி 3 சிக்ஸர்கள் உட்பட 30 ரன்களுக்கு வச்சு அவுட் ஆனாங்க. அடுத்து சுப்மன் கில் 9 பந்துகள் எதிர்கொண்டு 20 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 2 பந்துகளை எதிர்கொண்டு 7 ரன்களுடனும் களத்துல இருந்தபோது இந்திய அணி 4.3 ஓவர்ல 1 விக்கெட் இழப்புக்கு 60 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க. மெகா வெற்றியால இந்திய அணியுடைய நெட் ரன் ரேட் +10.4 இருக்குது. இதுவுமே ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டுல தான் 2 அணிகளும் நேருக்கு நேரா மோதி இருந்தாங்க. அந்த போட்டியில இந்திய அணி 10 ஓவருக்குள்ளேயே சேஸ் பண்ணி அசத்தி இருந்தாங்க. இந்த நிலையில அதே மாதிரி ஒரு நிலைதான் தற்போதும் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்திய அணி வேகபந்து வீச்சாளர்கள் அதிவேகத்துல எல்லாம் பந்து வீசல. ஏதோ பயிற்சியில பந்து வீசுறது மாதிரி சுமாராதான் பந்து வீசிருப்பாங்க. இத கூட ஐக்கிய அரபு அமீரக அணியால தாக்குப்பிடிக்க முடியல. ஸ்பின்னர்களும் கூட அடிக்கடி ஷார்ட் பால், ஓவர் பஞ்ச் பந்துகளை தான் வீசியிருப்பாங்க. ஆனா இத கூட அவங்களால சமாளிக்க முடியாம போயிருச்சு. இந்திய அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில பாகிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இந்த போட்டி செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்க போகுது. பாகிஸ்தான் அணி டம்மி அணியா இருக்கிறதுனால ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொண்டது மாதிரியே பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்திய அணி பெரிய வெற்றியை பெற அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆசிய கோப்பை 2025 தொடர்ல இந்திய அணிக்கு சரியான போட்டி அணியே கிடையாது அப்படின்ற நிலைதான் இப்போ இருக்குது. தற்போது 2வது இடத்துக்கு தான் கடும் போட்டி இருக்குது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் ஆகிய அணிகளுக்கு இடையில யார் 2வது பெரிய அணி அப்படின்ற போட்டி நிலவி வருது. குறிப்பா இந்தியாவோட ஃபைனல்ல மோத போறது யாரு அப்படின்ற போட்டி பெரிய அளவுல இருக்கு. இதனால ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்று நிச்சயமா பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஆசிய கோப்பை 2025 தொடருடைய 3வது லீக் போட்டியில இந்திய அணி ஓமனை எதிர்கொண்டு விளையாட போறாங்க. இந்த போட்டி செப்டம்பர் 19ஆம் தேதி நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.